அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய கதை வாண்டு மாமாவின் தங்கத்தீவு. வாங்க கதைக்கு போகலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு பச்சை பசேல் என்று ஒரு பச்சை போர்வையை போர்த்தியது போல ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு அழகிய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா, 2 மகன்கள் வசித்து வந்தனர். சந்தோஷமான குடும்பம். மூத்தவன் பெயர் சொக்கன், இளையவன் பெயர் சுப்பன். சகோதரர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பாசமாகவும் ஒற்றுமையாகவும் விட்டு கொடுத்தும் வளர்ந்து வந்தார்கள். ஆனால் விதி வலியது. சொக்கனும் சுப்பனும் இளைஞர்களாக இருந்தபோது திடீரென்று ஒரு நாள் அவர்களின் பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். பின்னர் சொக்கனுக்கு திருமணம் ஆனது. சொக்கனின் மனைவி பெயர் வீராயி. ரொம்ப பொல்லாதவள். அவளுக்கு தன் கணவனின் தம்பி சுப்பனை கண்டால் பிடிப்பதில்லை. ஆகவே அவள் சுப்பன் இல்லாத போது வீராயி தன் கணவரிடம் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி சொக்கனுக்கு தன் தம்பி மீது வெறுப்பு வரும்படி செய்தாள். அது மட்டுமல்ல, சொக்கனின் மனதை கலைத்து தம்பியை வீட்டை விட்டு விரட்டும்படியும் செய்துவிட்டாள். பாவம் சுப்பன். உலகம் தெரியாது, ஆனால் ரொம்ப நல்லவன். சுப்பனின் பங்குக்கு கால்காணி நிலமும் ஒரு ஓட்டை குடிசையும் கிடைத்தது. அதுவும் ஊருக்கு ஒருக்குப்புறமான ஒரு இடத்தில். அந்த கால்காணி நிலமும் விவசாயம் செய்ய தகுதியற்ற நிலமாக இருந்தது. அதனையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். சுப்பன் திறமையானவன், கடின உழைப்பாளியும் கூட. அந்த கால்காணி நிலத்தை விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் உழுது சரி செய்து விவசாயத்திற்கு ஏற்றவாறு விளைநிலமாக மாற்றினான். ஊர் மக்கள் அவன் திறமையையும் உழைப்பையும் கண்டு மனம் நெகிழ்ந்தனர். பருவகாலம் வந்தது. அந்த ஊர் விவசாயிகள் அவர்களுடைய நிலத்தில் தானியங்களை விதைக்க முற்பட்டனர். சுப்பன் தன் நிலத்தில் விதைக்க தானியம் இல்லாமல் தவித்தான். உடனே தன் அண்ணனிடம் போய் விதை வாங்க தீர்மானித்தான். ஒருபடி சோள கடனாக கொடுக்கும்படி கெஞ்சினான் சொக்கனிடம். அண்ணனும் தம்பிக்கு கடனாக ஒருபடி சோளம் கொடுக்கும்படி தன் மனைவியிடம் சொன்னான். ஆனால் வீராயி கொடுக்க முடியாது என்று பிரச்சனை செய்தாள். சொக்கன் வீராயிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினான். ஆகையால் அவள் விதை சோளம் கொடுக்க ஒத்துக்கொண்டாள். இருந்தாலும் வீராய்க்கு கொடுக்க மனமில்லை. ஆகவே அவள் விதை சோளம் சுப்பனுக்கு பயன்படாது போக வேண்டுமென்று அதை வேக வைத்து கொடுத்தாள். வெந்த விதை முளைக்குமா? பாவம், சுப்பனுக்கு தெரியாது. உலகம் தெரியாதவன் அவன். வீராயின் சூழ்ச்சியை அறியாமல் சோளத்தை கொண்டு போய் தன் நிலத்தில் விதைத்தான். கண்ணும் கருத்துமாக தண்ணீர் பாய்ச்சினான். ஆனால் சோளம் முளைவிடவில்லை. பாவம், சுப்பன் தவித்து போனான். வெகுநாள் கழித்து ஒரே ஒரு சோளச்செடி மட்டும் மண்ணில் இருந்து முண்டிக்கொண்டு தலையை நீட்டியது. வீராயி வேக வைத்த பானையின் ஒரு ஓரத்தில் வேகாமல் ஒட்டி கொண்டு உயிர் பிழைத்த சோளம் அது. சுப்பனுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. அந்த ஒற்றை சோலை செடியை பேணி பேணி பாதுகாத்து வளர்த்தான். சுப்பன் உழைப்பாளி, அதோடு பொறுமைசாலியும் கூட. ஆகவே அந்த சோளச்செடி செழித்து மரம் போல வளர்ந்தது. பலன் தரும் காலமும் வந்தது. கதிர் முற்றி பறிப்பதற்காக காத்திருந்தான். அந்த நாளும் வந்தது. சுப்பன் கதிரை வெட்டினான். சோள கொண்டை நிலத்தில் விழுந்தது. உடனே சொல்லி வைத்தாற் போல ஒரு பெரிய கருடன் குபீரென்று பாய்ந்து வந்து அந்த ஒற்றை சோள கொண்டையையும் கொத்தி கொண்டு பறந்தது. பாவம், பல நாள் காத்திருந்த சுப்பனுக்கு எப்படி இருக்கும்? சுப்பன் கருடனை பின்தொடர்ந்து ஓடினான். காடு மேடு மலை ஆறு என்று பாராமல் சோள கொண்டைக்காக கருடன் பறந்த இடமெல்லாம் இவனும் ஓடினான். கருடன் சமுத்திர கரையை அடைந்தது. இனி நம்மால் அதை பின்தொடர முடியாது. சமுத்திரத்தின் மீது பறந்து சென்றுவிடும் என்று நம்பிக்கை இழந்து இடிந்த மனதுடன் திரும்பும் போது கருடன் சமுத்திர கரையில் இறங்கி உட்கார்ந்தது. அது மட்டுமல்ல, அந்த கருடன் சுப்பனை பார்த்து பேசவும் செய்தது. சுப்பா, என் மீது கோபப்படாதே. உனக்கு நன்மை செய்ய தான் நான் வந்திருக்கிறேன். இந்த அற்ப சோள கொண்டையை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்ததான தங்கத்தீவு, வெள்ளித்தீவுக்கு உன்னை அழைத்து போகிறேன். உனக்கு தேவையான பொன்னையையும் வெள்ளியையும் நீ அள்ளி கொண்டு செல்வந்தனாக திரும்பி வரலாம் என்றது கருடன். அதெல்லாம் வேண்டாம். நான் உழைத்த என் சோளக்கொண்டையே எனக்கு போதும். அதை மட்டும் திருப்பி கொடுத்து விடு என்றான் சுப்பன். சுப்பா, என்னை நம்பி என்னுடன் வா என்றது கருடன். நீண்ட யோசனைக்கு பிறகு நான் உன்னுடன் வருகிறேன் என்றான் சுப்பன். வா, என் முதுகில் ஏறிக்கொள் என்றது கருடன். சுப்பனும் கருடனின் முதுகில் ஏறிக்கொண்டான். கருடன் அவன் கண்களை மூடிக்கொள்ளும்படி சொல்லிற்று. சுப்பனும் அதன் உத்தரவுப்படி கண்களை இறுக மூடிக்கொண்டான். கருடன் பறந்து செல்லும் வேகத்தில் காற்று அவன் காதுகளில் புயல் போல புகுந்து ரிங்காரமிட்டது. கீழே கடல் குமுறி கொந்தளித்து ஓங்காரமிடும் சப்தமும் கேட்டது. வெகு நேரம் பறந்து சென்று சுப்பனை ஒரு தீவில் இறக்கிவிட்டது.
சுப்பா, கண்ணை திறந்து பார் என்றது. அவன் கண்களை திறந்தான். சற்றும் முற்றும் பார்த்தான். எங்கு திரும்பினாலும் மஞ்சளும் வெள்ளையுமாக பளிர் பளிர் என்று டால் வீசிற்று. அவை பொன்னும் வெள்ளியும் என்பது அவனுக்கு தெரியாது. கருடனின் விருப்பப்படி பொன் கட்டியிலும் வெள்ளி கட்டியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தன் துணியில் முடிந்து தன் இடுப்பில் கட்டி கொண்டான். சுப்பா, இது போதுமா என்றது கருடன். அடேங்கப்பா, இது போதாதா? இதனை கொண்டு நான் பல நாள் சுகமாக வாழ்வேன் என்றான் சுப்பன். உடனே கருடனின் முதுகில் சுப்பன் ஏறிக்கொள்ள கருடன் பறக்கத் தொடங்கியது. நீண்ட தூரம் பயணத்தின் பின்பு கருடன் மறுபடியும் சுப்பனை கொண்டு வந்து அவனுடைய நிலத்தில் விட்டு சென்றது. தங்கத்தீவிலிருந்து கொண்டு வந்த தங்க கட்டிகளையும் வெள்ளி கட்டிகளையும் நகை வியாபாரிகளிடம் விற்று அதிலிருந்து வந்த பெரும் பணத்தொகையின் மூலம் சுப்பன் அருகில் இருந்த நிலங்களை எல்லாம் வாங்கி பணக்காரனானான். பணம் வந்ததனால் அவன் உழைப்பை நிறுத்தவில்லை. நிலங்களில் பாடுபட்டான். பணம் பெருகியது. அதை பார்த்த ஊர் மக்களுக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் அவர்கள் இருவரை தவிர. சுப்பன் பணக்காரனானதும் சொக்கனுக்கு அவன் மனைவி வீராய்க்கும் பொறாமையாக இருந்தது. சுப்பனை விட அவர்கள் இப்போது பரம ஏழைகள். ஆகவே வீராயி அலாவுதீன் கதையில் வரும் காசிமின் மனைவியைப் போல தம்பியிடம் போய் செல்வந்தனான விந்தையை அறிந்து வரும்படி சொக்கனை நச்சரித்து கொண்டே இருந்தாள். வீராயின் நச்சரிப்பு தாங்காமல் சொக்கன் தம்பியிடம் போனான். அன்பாக பேசி நடித்தான். சுப்பன் கபடு சூது நினையாமல் நடந்ததை எல்லாம் சொன்னான். ஆனால் சொக்கன் நம்பவில்லை. பொய் சொல்கிறாய், நீ எங்கிருந்தோ கொள்ளையடித்து வந்திருக்கிறாய் என்று கோபத்துடன் திட்டிவிட்டு வீட்டுக்கு வந்தான். நடந்ததை எல்லாம் மனைவி வீராயிடம் சொன்னான் சொக்கன். அந்த பயல் நம்மளை கேலி செய்ய ஏதோ கதை கட்டி விடுகிறான் என்றான் சுப்பன். ஆனால் வீராய்க்கு சுப்பனை நன்றாக தெரியும். அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன். அவன் சொல்வதில் உண்மை இருக்கு என்று நம்பி அவள் சுப்பனின் வார்த்தை கிண்டலென்று மதிக்காமல் உடனே ஒருபடி சோளத்தை வேக வைத்தாள். ஒரு சோளத்தை மட்டும் பானையின் விளிம்பில் வேகாமல் இருக்க வேண்டுமென்றே ஒட்ட வைத்தாள். அதை கணவனிடம் கொடுத்து வயலில் தெளிக்கும்படியும் வற்புறுத்தினாள். சொக்கனின் மனைவி சொல்படி சோளத்தை விதைத்தான். வேகாத சோளம் மட்டும் முளைத்து விட்டது. எல்லாம் சுப்பனுக்கு நடந்தது போலவேதான். சொக்கன் சோளக்கதிரை வெட்டும்போது கருடன் வந்து கொத்தி கொண்டு பறந்தது. சொக்கன் பின்தொடர்ந்தான். பின்னர் அவனும் காடு மேடு மலை ஆறு என்று எல்லா இடத்திலேயும் சுற்றி சமுத்திரத்தை அடைந்தான். பின்பு கருடன் அவனையும் தங்கத்தீவிற்கு அழைத்து போயிற்று. மலை மலையாய் குவிந்திருக்கும் பொன்னையும் வெள்ளியும் கண்ட சொக்கனுக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை. பைத்தியக்காரனைப் போல அங்கும் இங்கும் ஓடினான். இதையும் அதையும் அள்ளி கட்டி கொண்டான். அப்படியும் அவன் பேராசை தணியவில்லை. முன்னேற்பாடாக கொண்டு வந்திருந்த பைகளில் தங்க மணலையும் வெள்ளி கட்டியையும் வாரி வாரி கட்டி கொண்டான். வெள்ளி கூழாங்கற்களை அள்ளி நிரப்பிக் கொண்டான். அப்படியும் அவனுக்கு மனக்குறை. இத்தனை உயரமாக இருந்த தங்கமலையை பெயர்த்து கொண்டு போக முடியவில்லையே என்று. என்ன, போதுமா என்று கேட்டது கருடன். சொக்கனின் நிலையை கண்டு நகைத்தபடியே, இரு இரு இன்னும் கொஞ்சம் பொறு என்று சொல்லிக்கொண்டு பெரிய பெரிய தங்க கட்டிகளாக பொறுக்கி கொண்டிருந்தான் பேராசைக்காரன் சொக்கன். சொக்கா, உன் தேவைக்கு அதிகமாகவே அள்ளி கொண்டு விட்டாய். இனி என்னால் தூக்க முடியாது என்றது கருடன். ஆனால் சொக்கன் திருப்தி அடையவில்லை. கருடன் சிறிது நேரம் தாமதித்துவிட்டு அவனை எச்சரிக்கை செய்தது. சீக்கிரம் கிளம்பு. சூரியன் சிறிது நேரத்தில் கிளம்பி விடுவான். பிறகு உன்னால் இங்கு இருக்க முடியாது. சூரியனின் வெப்பத்தினால் இந்த தங்கமலை சுடர்விட்டு எரியும். அதிலே நீ சாம்பலாகி விடுவாய் என்றது. ஆனால் சொக்கன் கருடனின் வார்த்தையை மீண்டும் அலட்சியம் செய்தான். கொண்டு வந்திருந்த சாக்கு பைகள் நிரப்பிவிடவே அள்ளி போக போக இன்னும் ஏதாவது சாதனம் கிடைக்குமா என்று தேடலானான். கருடன் அதற்கு மேல் காத்திருக்கவில்லை. அதனால் காத்திருக்கவும் முடியாது. கிழக்கே தகதகவென்று நெருப்பு பந்து போல சூரியன் கிளம்பிவிட்டான். கருடன் குபீரென்று கிளம்பி கடல் நீரை அள்ளி தன் மீது தெளித்து தன் உடலை நினைத்து கொண்டு கிளம்பிவிட்டது. சொக்கனை தீவிலேயே விட்டுவிட்டது. சொக்கனுக்கு வரப்போகும் ஆபத்து தெரியவில்லை. பொருளின் மீதுள்ள ஆசையை உதறியிருப்பானால் சொக்கன் சமுத்திர நீருக்குள் முழுகி மிதந்திருக்கலாம். சூரிய கிரகணங்களிலிருந்து தப்பியும் இருப்பான். சொக்கனுக்கு பொன்னாசை பிடித்திருந்தது. ஆகவே சிறிது நேரத்திலேயே சூரியகாந்தியின் உக்கிரம் தாங்காமல் சொக்கன் பொசுங்கி சாம்பலானான். போதுமென்ற மனதுடன் சுப்பன் திரும்பினான். சுகமாக வாழ்ந்தான். பேராசை கொண்ட சொக்கன் செத்து மடிந்தான். சுபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.